யாருப்பா நீங்கெல்லாம்? நைஜர், பர்கினோ ஃபேசோ, இப்ராஹிம், தோமஸ் சங்கரா இப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாடுகளுடைய வரலாறு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரலாறுலாம் எடுத்து சொல்லும் போது போர் அடிக்குது விக்கி, இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கூட கேட்கல. அத்தனை நபர்களும் இன்னும் போடுங்க, அந்த வீடியோ இன்னும் நிறைய வேணும், நம்முடைய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விழிப்பு ஏற்பட வேண்டும், அந்த சிங்கங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் தான் மறுபடியும் 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 இதை தேடுவதற்கான காரணம். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஆனா இந்த இடத்துல ஆப்பிரிக்கா விழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கோ வரலாறு நாம ஏன் பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அங்க நடப்பது இங்க எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இப்போ கனெக்டிங் த டாட்ஸ் வழியா பார்க்க போறோம். எப்படி தெரியுமா? ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு தலைவர் சொல்றாரு, ஒரு யங் பர்சன், கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு இருக்கும். அந்த தலைவர் சொல்றாரு, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பது மைனிங்கை பத்தி. ஆனா ஜெர்மனியில ஒரு சுரங்கம் கூட கிடையாது, அவங்க மைனிங்கை பத்தி படிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் அங்க படிக்கக்கூடிய சிலபஸ்ல மைனிங்கை பத்தி எதுவுமே கிடையாது. மைனிங்னா என்ன, மைனிங் செய்யறதுக்கு எந்த மாதிரியான மெஷினரி வேணும், அதுக்கு எந்த மாதிரியான நாலேஜ் வேணும், எத்தனை விதமான மைனிங் இருக்கு, அது எந்தெந்த மாதிரியான ப்ராஃபிட்டை தரும், இது எதையுமே ஆப்பிரிக்காவினுடைய சிலபஸ்ல வைக்கல. எங்களுடைய சிலபஸ் குப்பை சிலபஸ், ஜீரோ நாலேஜ் சிலபஸ், இப்படி எங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஜெர்மனிக்கு ஏண்டா சிலபஸ்ல மைனிங் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அங்க இருக்கிறவன் படிச்சுட்டு ஆப்பிரிக்காவில் வந்து மைனிங் செய்யறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிமையா நடத்துறதுக்கு இப்போதே அவனை தயார்படுத்திட்டு இருக்கான். அடிமைகளாக வாழ்வதற்கு ஆப்பிரிக்க நாட்டினுடைய சிலபஸ் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிங்கிற உண்மையை ஆப்பிரிக்க நாட்டினுடைய தலைவர் சொல்றார் அப்படின்னா எவ்வளவு பெரிய உண்மை. ஆப்பிரிக்காவினுடைய தலையெழுத்தை இங்கே எல்லோரும் பேசுவார்கள், எல்லோரும் எழுதுவார்கள். ஆனா அது மேற்குலக நாடுகளோ அமெரிக்காவோ நினைச்ச மாதிரியோ அவங்க சொன்ன மாதிரியோ எந்த வரலாறும் இருக்காது. அதை உண்மையா ஆப்பிரிக்காவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் வந்து சொல்றாங்க. யார் இந்த பேட்ரிஸ் லுமும்பா? லுமும்பா இப்ராஹிம் தோமஸ் சங்கரா அவர்களுக்கு பிறகு இந்த லுமும்பாவை நான் கையில எடுத்திருக்கேனே அப்படின்னா இது நைஜர்னுடைய அடுத்த பாகமா? நைஜருக்காக தொடங்கப்பட்ட பிளேலிஸ்ட்ல இப்போ ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதும் சேர்க்கப்பட்டு நைஜர் ஆப்பிரிக்கா பாகம் 6. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பேட்ரிஸ் லுமும்பா, காங்கோ, டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதனுடைய முதல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல் தலைவராக இருந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். அப்படின்னா இந்த காங்கோக்கு எப்போ விடுதலை கிடைக்குது தெரியுமா? 1960வது வருடம். இந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் எப்போ இறக்கிறார் தெரியுமா? 1961வது வருடம். ஒரு வருஷத்திலேயே அவர் இறக்கிறார். இறக்கிறார் அப்படிங்கிறத விட கொல்லப்படுகிறார். ஜெயிலர் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அந்த படத்துல வில்லன் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல முக்கி கொள்ற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த பேட்ரிஸ் லுமும்பா அப்படிங்கிறவருடைய உடலும் அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட்ல முக்கப்பட்டு எந்த தடயமும் இல்லாமல் அழிக்கப்பட்டது என்பதும் வரலாறு தான். இதை செஞ்சது சிஏஏ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாகவும், ஏன் கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல, அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் தோன்றியிருக்கும். ஆனா ஒரே ஒரு பல், அந்த பேட்ரிஸ் லுமும்பாவினுடைய ஒரே ஒரு பல்லை மட்டும் பல வருடங்களாக பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் இங்கே வரலாறு. பேட்ரிஸ் லுமும்பா தலைவரை சொல்லிட்ட, தலைவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்ட, கதை முடிஞ்சிருச்சே விக்கி, வரலாறு முடிஞ்சிருச்சே விக்கி அப்படின்னு கேட்டா இங்கிருந்து தான் இந்த வரலாறு தொடங்குது. நேரா 2வது உலக யுத்தத்துக்கு நம்ம போக போறோம். பல நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1938வது வருடம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டரை எழுதுறார். டேய், இங்க இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நாசி படை வீரர்கள் பெரிய அளவுல ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த வெப்பனை கண்டுபிடிச்சிருங்க. எங்கெல்லாம் யுரேனியம் கிடைக்குதோ அதெல்லாம் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதை ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல 2 காணொளிகள் பதிவு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுல விலாவரியா நான் சொல்லியிருப்பேன். அதற்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கனெக்டிங் த டாட்ஸ் வழியா கனெக்ட் பண்ண போறோம். என்ன விக்கி, எங்கெங்கெல்லாமோ கனெக்ட் பண்ற அப்படின்னு கேட்டா, நாம பார்க்கக்கூடிய எந்த வரலாறும், தமிழ் பட்சத்தில் இருக்கக்கூடிய எந்த வரலாற்று வீடியோவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாதது கிடையவே கிடையாது. 2வது உலகப் போர் அது எப்படி முடிவடைந்தது? ஜப்பான் மீது அணுகுண்டுகள் வீசப்படுது. ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற 2 இடங்கள்ல அணுகுண்டு வீசப்படுது. அந்த அணுகுண்டுன்னு சொல்றேனே அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் யுரேனியம்லாம் எங்கிருந்து கிடைச்சிச்சு? அமெரிக்காவுக்கு உடனடியாக எங்கிருந்து கிடைச்சிச்சு?
இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டீங்க? இந்த கேள்விக்கான பதில் எத்தனை பேர் தேடி பார்த்தோம்? இந்த கேள்விக்கான பதில எத்தனை வரலாற்று புத்தகங்களை நீங்க படிச்சிருக்கீங்க? எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. காரணம், அது மறைக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறு வெளியில வந்துருச்சுன்னா அமெரிக்காவினுடைய உண்மையான முகம் வெளியில வந்துடும். இங்க ஆப்பிரிக்காவினுடைய உண்மையான அந்த சோக வரலாறு வெளியில வந்துடும். ரஷ்யாவினுடைய உண்மையான வீரதீர வரலாறு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு வந்துடும். இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப பெரிய அளவுல மறைக்கப்பட்ட, இல்ல கண்டிப்பா நீ மறந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதனால் வரையிலும் நம்ம மீது திணித்து கொண்டு இருக்கக்கூடிய பல சிலபஸ்களிலும் அந்த யுரேனியம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எங்கேயுமே வந்திருக்காது. அந்த யுரேனியம் எடுக்கப்பட்டது நான் இப்போ சொல்லக்கூடிய அதே கோங்கோல தான். இந்த கோங்கோல 1938 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன அந்த லெட்டருக்கு பிறகு அங்க பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. அது வரையிலும் அணு ஆயுதம்னா என்னன்னே தெரியாத உலகத்திற்கு அணு ஆயுதத்தை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வருது. இன்னும் கொஞ்சம் குறிப்பா ஆழமா சொல்லணும்னா, லிட்டில் பாய் அப்படின்னு சொல்ற அந்த அணு ஆயுதம் தெரியும்ல, அதுல பயன்படுத்திருக்கக்கூடிய 2 பங்கு யுரேனியம் அப்படிங்கிறது இந்த கோங்கோல இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஃபேட்மேன் அப்படிங்கிற நாகசாகில வீசப்பட்ட அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான புளுட்டோனியம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா இந்த கோங்கோல இருந்து தான் எடுத்துட்டு போனாங்க. 1938க்கு முன்னாடி கரெக்டா 1915லேயே இந்த கோங்கோல முக்கியமான ஒரு இடத்துல யுரேனியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சுரங்கத்தின் பெயர் தான் ஷிங்கலோபு சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷிங்கலோபு அப்படிங்கிற இந்த சுரங்கம் அப்படிங்கிறது கட்டங்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுரங்கம். 1915ல் இப்படி யுரேனியம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் உலகத்துக்கு யுரேனியம் தேவையே இல்லை. ஏன்னா அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த பேச்சு அப்போது எடுபடவே இல்லை, யாரும் பேசவே இல்லை. ஸோ இந்த ஷிங்கலோபில் இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தை எடுப்பதை விட ரேடியத்தை தேடி போறாங்க. ஏன்னா ரேடியம் அப்போது இந்த மேரி கியூரி அவர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு ரொம்ப பெரிய பிரபலமா பேசப்பட்டு வருது. அதனால ரேடியத்தை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுரங்கத்துல பல நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. ஆனா இந்த சுரங்கத்துல இப்ப யார் தெரியுமா வேலை பார்க்கறாங்க? அந்த காங்கோல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க இனத்தவர்கள், பழங்குடியினவர்கள். அப்படின்னா அந்த சுரங்கத்தை நடத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டை சார்ந்த யூனியன் மினேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். அப்படின்னா பெல்ஜியத்துக்கு அடிமையா இருந்தாங்களா கோங்கோ என்று கேட்டால் 126 வருடங்கள் பெல்ஜியமும் அமெரிக்காவும் மாத்தி இந்த கோங்கோவை அடிமைப்படுத்தி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். 1915களிலும் பெல்ஜியத்துக்கு அடிமையா தான் இருக்கு. ஸோ பெல்ஜியத்தினுடைய அந்த அரசாங்கத்தின் யூனியன் மினேர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா தோன்றாங்க. அப்படி ரேடியம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தான் 1938 வருது. அமெரிக்காவுக்கு யுரேனியம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே கனடால கொலராடோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறைய சுரங்கங்கள் இருக்கு, அதன் வழியா யுரேனியத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திட்டம் போடுறாங்க. அதை விட அமெரிக்காவுக்கு சூப்பரான ஒரு யோசனை வருது. நம்ம நண்பன் பெல்ஜியம் இருக்காங்கல்ல, பெல்ஜியத்தினுடைய அடிமை நாடு ஒன்று கிடக்குல்ல கோங்கோ, அங்கே யுரேனியம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த சுரங்கத்தில் யுரேனியம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து யுரேனியத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஷிங்கலோப்ல வேலை பார்த்த ஆப்பிரிக்கர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு உயர்த்தப்படுது. யாருக்கும் சாப்பாடு கிடையாது, யாருக்கும் தூக்கம் கிடையாது, யாரும் டாய்லெட் கூட போகக்கூடாது. நீங்கள் வேலை செய்யணும், அடிமையாக வேலை செய்யணும். அப்படி நீங்கள் வேலை செய்யலைன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் ஜூவில் அடைச்சிருவோம். மனித ஜூவை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1958 மனித ஜூ அப்படிங்கிறதுல நிறைய குழந்தைகள் அடைக்கப்பட்டு, அப்படி அடைக்கப்பட்ட குழந்தைகளை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து, அதுவும் காசு கொடுத்து பார்த்து, அங்க இருக்கக்கூடிய பெண்களை தொட்டு தடவி கிள்ளி அடிச்சு, இதுக்கெல்லாம் காசு கொடுத்து மனித ஜூ அப்படிங்கிறது இருந்தது என்கிற உண்மையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மனித ஜூக்குள்ள நாங்க உன்னை அனுப்பிடுவோண்டா, உன்னுடைய குடும்பத்தை அனுப்பிடுவோண்டா, வந்து வேலை செய்யடா அப்படின்னு சொல்லி வேலை செய்ய வைக்கிறாங்க. டன் கணக்கில் யுரேனியம் ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த மைனிங்ல இருந்து எடுக்கப்படுகிறது. எவ்வளவு டன் தெரியுமா? கிட்டத்தட்ட 1600 டன் யுரேனியம் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 3000 டன் யுரேனியம் அப்படிங்கிறத இந்த ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த மைன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேல சேகரித்து வைக்கிறாங்க. அப்படின்னா ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த மைன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா எஸ். கனடாவில் ஒரு சுரங்கம் இருக்கு, அங்கிருந்து யுரேனியம் எடுக்கிறாங்கன்னா அதனுடைய ஈல்டு அப்படிங்கிறது 0.03% தான். ஆனால் அதே நேரத்தில் ஷிங்கலோப் அப்படிங்கிற இந்த மைனிங்லேருந்து எடுக்கப்பட்ட யுரேனியம் 65% பியூர் யுரேனியம் அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ப்ராசஸிங் அதிகமாக செய்யாமல் யுரேனியத்தை எங்கேருந்து எடுக்க முடியும்? ஷிங்கலோபு கட்டாங்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த சுரங்கத்திலிருந்து எடுக்க முடியும். எடுக்கிறாங்க, அடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள் ஆப்பிரிக்க இனத்தவர்களை, கோங்கோ நாட்டு மனிதர்களை. அப்படி அமெரிக்காவுக்கு தேவையான அவ்வளவு யுரேனியத்தையும் இந்த ஒரு சுரங்கத்திலிருந்து எடுக்கிறாங்க.
அப்படி எடுப்பதற்கு அமெரிக்கா செய்த சூட்சமம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இருந்து கோங்கோல கட்டங்கா பகுதியில் ஷிங்கலோப் அப்படிங்கிற மைனிங்ல இருந்து தான்ப்பா இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில போகாம இருக்க, உளவாளிகள் வழியாக இந்த விஷயம் வெளியில போகாம இருக்க, எல்லா மேப்ல இருந்தும் ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த பகுதி அழிக்கப்படுகிறது. சடனா அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அவங்களுடைய வரைபடத்திலிருந்து கட்டங்கா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த சுரங்கம் மட்டும் அழிக்கப்படுகிறது. ஷிங்கலோப் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, யாரும் அதை பத்தி பேசக்கூடாது, சொல்லப்போனா ஒரு உண்மையான அத்திப்பட்டியாக மாறுகிறது இந்த ஷிங்கலோப் அப்படிங்கிற இடம். அது மட்டும்தானா? கனடால இருந்து மட்டும்தான் யுரேனியம் வருது, வேற எங்க இருந்தும் யுரேனியம் வரல. கனடால நாங்க இந்த மாதிரி யுரேனியம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபேக்கான செய்திகளை பரப்பி விடுகிறார்கள் அமெரிக்கர்கள். ஸோ ரஷ்யா இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. ரஷ்யா இங்க வந்துட்டாங்கன்னா ரஷ்யாவின் கையில் இந்த அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுக்காக பல சூட்சமங்களை செய்து அதுல வெற்றியும் அடைகிறார்கள் அமெரிக்கா. ஆனா இதுல பலியானது பல ஆயிரம், பல லட்சம் ஆப்பிரிக்க மக்கள். அங்கிருந்து ஒரு தலைவன் உதயமாகணும் தானே, இந்த கோங்கோலிருந்தும் ஒரு தலைவன் உதயமானா மட்டும் தானே இந்த கோங்கோ மக்களை காப்பாற்ற முடியும். ஜெம்ஸ் எடுக்கிறோம், ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி யுரேனியத்துக்கு பல பெயர்களை போட்டு இந்த கோங்கோல இருக்கக்கூடிய இந்த சுரங்கம் அழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கோங்கோ முழுவதுமாக சுரங்கங்கள் இருக்கு, அங்க ஃபுல்லா அடிமைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்கா பெல்ஜியத்துக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. அங்க ஒரு தலைவன் உருவாகி வருகிறான். அவனுடைய பெயர் தான் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் 1961 வருடம் கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொன்னேனே. அப்படி கொல்லப்படுவதற்கு முன்பு அதே லுமும்பா அவர்களை கட்டாங்கா அப்படிங்கிற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் சாதாரண முறையில் கிடையாது. கைகள் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, உடம்புல பல கீறல்களையும் விட்டு நடு வெயிலில் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை. கட்டாங்கா பகுதி முழுவதுமாக ஏதோ விதமான ஆர்மி. ஆனால் அதே நேரத்தில் கோங்கோ முழுவதுமாக பேட்ரிஸ் லுமும்பா எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் கொல்லப்படுகிறார். யாருக்கும் தெரியாது பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மாதத்துக்கு பிறகு பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகளை கொன்று விட்டார்கள் என்கிற அறிவிப்பை வெளியில விடுறாங்க. ஆனா அது உண்மைதானா? யார் இந்த பேட்ரிஸ் லுமும்பா? எதுக்காக அவர் கொல்லப்பட்டார்? ஏன் ஆப்பிரிக்க நாட்டினுடைய தலைவர்களுடைய லிஸ்ட்ல பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் உள்ளே வந்திருக்கார்? தமிழ் பொக்கிஷம் பேட்ரிஸ் லுமும்பாவை கையில எடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் இல்லாமல் இருக்குமா? பாகம் 7க்காக காத்திருங்கள். ஸோ அணு ஆயுதத்தை பற்றி தெரிஞ்ச நமக்கு அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க. அப்படியே அந்த ரா மெட்டீரியல் எடுத்திருந்தாலும் ஒரு ஹியூமன் ஜூ அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு சிறந்த உதாரணமாக நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா. 1958 ஒரு வேர்ல்டு ஃபேர் அப்படிங்கிறது நடக்குது பிரசல்ஸில் வச்சு. பிரசல்ஸ் வேர்ல்டு ஃபேர். இந்த பிரசல்ஸ் வேர்ல்டு ஃபேர் பார்ப்பதற்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க பார்க்க வந்தது அங்கே இருந்த வேர்ல்ட் ஃபேரை பற்றி கிடையாது, அங்கே அடைக்கப்பட்டிருந்த மனிதர்களை பற்றி. அந்த மனிதர்கள் ஜூ, ஹியூமன் ஜூ அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நிறைய குழந்தைகள், நிறைய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அப்படியே கழுத்துலையும் கையிலையும் பலவிதமான சங்கிலியுடன் இந்த ஜூக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாங்க. 1958 கூட ஹியூமன் ஜூ இருந்தது என்றால் 1960 கோங்கோக்கு எப்படி விடுதலை கிடைச்சிருக்கும்? ஏன்னா இந்த பிரசல்ஸ் வேர்ல்டு ஃபேர்ல ஒரு ஹியூமன் ஜூ இருந்தது அப்படின்னு சொன்னல, அது முழுவதுமாக இருந்த அத்தனை மனிதர்களும் கோங்கோ நாட்டை சார்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 வருஷத்துல விடுதலை, அடுத்த வருஷத்திலேயே அந்த தலைவர் கொல்லப்படுகிறார். ஒரு ரணமான வரலாற்றை கேட்பதற்கு தயாராகுங்கள். அடுத்த பாகத்துல பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.